வணக்கம். நான் ஹீமா. ஹலோ ஹலோ. வணக்கம். நான் சின்மயி. சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நான் சின்மயி. நான் சின்மிங்க. சின்மிங்க. இன்னைக்கு சிக்கன் பண்ண போறேங்க. இன்னைக்கு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் நீங்க ஒரு சிக்கன்ல செஞ்சு இங்க கடையில விற்பாங்க. என் பையன் அதை இஷ்டமா சாப்பிடுவான். சரி, அவனுக்கு கடையிலே வாங்கி தரத்துக்கு பதிலாக வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணலான்னு சிக்கன் பிரஸ்ட் பீசஸை நான் அப்படியே கட் பண்ணி ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்ட்ரிப்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு டிக்ஸி சிக்கன் மாதிரி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் அன்னைக்கு அம்மா உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி இப்போ நான் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் உனக்கு செஞ்சு தரேன். அது நல்லா இருந்ததா இது நல்லா இருந்ததான்னு சொல்றேன். ஓகே, நான் கம்பேர் பண்ணுவேன். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது பஃபலோ விங். இது வந்து என்னன்னா பஃபலோ சாஸ் வந்து எதுக்காகன்னா இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ்லயே பஃபலோ சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா பஃபலோ சாஸ் இது வந்துடும். இர்ஃபான் வியூ நான் பார்ப்பேன். அதுல இர்ஃபானுக்கு அந்த பஃபலோ விங்ஸ் வந்து ஆமா, மியூசிக் வந்தாவே என் பாப்பாவும் இர்ஃபான்னு ரொம்ப தான் சொல்லுவா. அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. முதல்ல எழுந்திச்சோனே ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் அம்மா பாக்குறது இர்ஃபான் தான். கன்ஃபார்மா பார்க்க மாட்டேன். பட் எவ்ரி டே இர்ஃபானோட வியூ இது பார்த்துவேன். அதே மாதிரி இர்ஃபான் போடுற ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது டவுசர் கடை ரிவ்யூ பண்ணும்போது தான் நான் ஆரம்பிச்சேன். அப்பெல்லாம் 10K கூட சப்ஸ்கிரைபர்ஸ் இர்ஃபான் வரல. பட் அப்பையிலேருந்தே நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. thumbs up to இர்ஃபான். நான் பஃபலோ விங்ஸ் வச்சு தொட்டு சாப்பிடுவோமா? பஃபலோ விங்ஸ் அப்படியே சாட்டே பண்ணி நான் அம்மா செஞ்சு தரேன். இப்போ நான் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் விங்ஸ் கிடைக்கல இன்னைக்கு. நான் எல்லா கடையிலையும் பார்த்தாச்சு. விங்ஸ் கிடைக்கிற அன்னைக்கு விங்ஸ் செஞ்சு காமிக்கிறேன். இது எனக்கு சிக்கன் பிரஸ்ட் பீசஸ் கிடைச்சிச்சு. அதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டிருக்கேன், ஸ்ட்ரிப்ஸாக போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுக்கலாம். மோஸ்ட்லி தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. லைட்டாக ஆலிவ் ஆயில் கொஞ்சம் அது பிடிக்கிறதுக்காக அப்புறம் ஒரு மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளோர், கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூனு மைதா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எல்லாம் அப்படியே டஸ்ட் பண்ணி பொரிக்கிறது தான். அப்புறம் தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர், க்ரஷ்டு பெப்பர்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மிளகாப்பொடி, அப்படியே கோட் ஆகணும் சிக்கன்லாம். டஸ்டிங் பண்ற மாதிரி. ஓகே, that's good. அண்ணா Where's Anna? Anna, where are you? Anna. It's not here, Daddy. It's not here. இதை நல்லா போட்டு வச்சு பாருங்க, ட்ரையா. இதை அப்படியே எடுத்து இப்படியே எடுத்து போட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுட்டு செஞ்சு காய்க்கிறேன். Daddy, come on. Let's go. Come here. Go. Let's go. Look. Daddy, look. Anna, here. It's sitting. Am I sitting at there? No, Anna. It's never coming here. So what is it then? That. இங்க பாருங்க, இது நியாயமா? நான் கோம் பண்ணிருக்கேன். that's no combing னு சொல்றா. அவளே கோம் பண்றாங்க. அது நியாயமா guys? comment down below. Okay guys, remember Red Nose Day. அது வாங்குங்க. நல்லா அது இது அது ரெட் நோஸ் அது வாங்குங்க. நல்லா ஒரு இது
அந்த நீங்க பை பண்ற காசு வச்சு அதெல்லாம் எல்லாமே சேரிட்டிக்கு போகும். அதை ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ see you. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்து வச்சு சின்ன இங்கே வராதடா. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். கோல்டன் கலரில் சிக்கன்லாம் வேகணும். சிக்கன் ஸ்டெப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துடுச்சு. எடுத்துடலாம். இது அப்படியே எடுத்துட்டு அடுத்த செட்டு போட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டெப்ஸாகவே சாப்பிட்றாங்க என் பசங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது அப்படியே கெச்சப் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது அப்படியே நம்ம சிக்கன் பஃபலோ சாஸ் அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். எப்படி இருக்கு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் ட்ரைங். பேன் ஹீட் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறேன். போட்டுக்கலாம் சிக்கன் பீசஸை. சாஸ் ஊற்றிக்குவோம். பஃபலோ சாஸ். இது சாஸ் ஊற்றுறேன். ஃபஸ்ட் டைம் ஊற்றுறேன். இந்த சாஸ் தனியாகவும் மேக் பண்ணுறாங்க. பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி டொமேட்டோ கெச்சப்பு, வினிகர், இது பெப்பர், சில்லி சாஸு அண்ட் தென் வெல்லம் கொஞ்சம் ஜாகரி கொஞ்சோண்டு போட்டு செய்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு அந்த சாஸே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இதோட என் பையன் ஏதாவது டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். ராஜேஷ் வாப்பா. வெயிப்பா ஆகட்டும். இந்த டைம் வந்து சாப்பிட்டாங்க. இருப்பா ஆகட்டும். டைம் வந்து சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ஆகட்டும். டைம் வந்து சாப்பிடும். ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் ட்ரை பண்ண போகிறேன். காரமாக இருந்தாலும் பரவாயில்ல. சாப்பிட்டு வரேன். இதை எடுத்துட்டு அங்க பிடிக்குதா? வினிகர் ஊற்றுங்க. ஸோ தேங்கி டேஸ்ட் எப்படி இருக்கு? இது டிஃப்ரெண்ட் இல்லை? இது சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரிப்பு பிடிச்சிருக்கா? சரி, டிக்ஸி வாங்கினதுக்கும் அதுக்கு என்ன கம்பேரிசன் சொல்லு. நான் அந்த ஒன்று டேஸ்ட் பண்ணுறேன். அது டேஸ்ட் பண்ணி சொல்லு. ஸ்ட்ரிப்பு சொல்லு. இந்த கையில் ஸ்ட்ரிப்பு எப்படி இருக்குமா? சூப்பராக மாது
அம்மா இந்த மாதிரி செஞ்சு தந்துருக்கோம் வீட்டில். கண்டிப்பா. நான் ரெண்டுமே வெற்றி தின்னு போறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல்ல வீடியோஸ்லாம் ரெகுலரா பார்க்கணும்னா அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பாய் பாய். நீயும் சொல்லுங்க பாய். பாய்.